அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பலிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய வாரமும் ஆண்டோடைய புதிய அருளையும் ஆற்றலையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும், உயிர்த்த கிறிஸ்துவை காண்கிறவர்களாக மாத்திரமல்ல அதை வெளிப்படுத்துவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு உணர்வை தருவாராக. வாக் வித் கிரைஸ்ட் பேஷனேட் லவ் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளில் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்த திருநாளின் நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்த கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு பல்வேறு இடங்களில் தன்னை வெளிப்படுத்தின நிகழ்வுகளை குறித்து இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே, குறிப்பாக பெந்தேகோஸ்தே திருநாள் வரை தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு அவருடைய சந்திப்பையும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நாமும் உயிர்த்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த தியானங்கள் நமக்கு இந்த உயிர்த்த காலங்களில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கும் யோவான் 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்கும் பேதுருவுக்கும் நடந்த உரையாடல் வழியாக உயிர்த்த கிறிஸ்துவின் சந்திப்பை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன நான் இந்த யோவான் 21ஆம் அதிகாரம் எழுதப்படுவதற்கு 3 காரணங்கள் இருந்தது. என்னென்ன காரணம் இல்லையா? யோவான் 20ஆம் அதிகாரம் முழுமை பெற்று விட்டது. 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசி வசனம் பார்த்தாலே 30-31ஆம் வசனத்தில் வேறு பலம் அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்த நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என்று நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்த நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன என்று சொல்லி எழுதி முடிச்சிட்டாங்க இல்லையா? மிக பிந்திய காலகட்டத்தில் இல்லையா? 4 நற்செய்தி நூலில் கடைசியாக எழுதப்பட்ட நற்செய்தி நூல் இது இல்லையா? கடைசியாக எழுதுனது யோவான் நற்செய்தி நூல். ஏன் கடைசியாக அவர் எழுதினார்னா, கடைசி வரை அவர் இருந்தார். முதல் நூற்றாண்டுடைய நிறைவு மட்டும் அவர் உயிரோடு இருந்ததினாலே அவருடைய செய்திகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக பதிவு செய்யப்பட்டது. ரொம்ப அழகாக மற்ற 3 நற்செய்தி நூல்களை காட்டிலும் மிக அழகாக ஒருங்கிணைக்கப்பட்டு அடையாளங்களின் நற்செய்தி நூல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக அடையாளங்களை, கிரேக்க தத்துவத்தை நன்கு கற்றறிந்த ஒருவரால் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி நூல் தான் யோவான் நற்செய்தி நூல். புக் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்வார்கள். அடையாளங்களால் நிறையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி நூல். எல்லாமே ரொம்ப அந்த நம்பர் அற்புதங்கள் என்று சொன்னால் 7 அற்புதங்கள். ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தைகள் அதிகமாக யோவான் நற்செய்தி நூலிலே சிலுவிலிருந்து பேசின வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமில்லை, அவருடைய அந்த இறுதி உரை, அவருடைய ஸ்பேர்வல் ஸ்பீச்னு சொல்கிறோம் பாருங்க, அது மிக நீண்ட ஒரு செய்தியாக நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கு. மற்றவங்கெல்லாம் சொல்லும் போது அவர் இரா உணவை ஆசரித்தார், பஸ்காவை கொண்டாடினார் என்று சொல்லி நிறைவு பெற்று விடுவார்கள். அந்த பஸ்கா நிகழ்விலே ஆண்டவர் எவைகளெல்லாம் போதித்தார் என்பதை குறித்து யோவான் ரொம்ப அழகா மிக நீண்ட ஒரு செய்தியாக எழுதியிருப்பார். ஏன் யோவான் மாத்திரம் அதை எழுதினாரு? மற்றவங்களாம் ஏன் எழுதல? இயேசுக்கு ரொம்ப பக்கத்திலே இருந்தார். அதனால மற்றவங்களுக்கு கேட்டதை காட்டிலும் யோவானுக்கு அதிகமாய் கேட்டிருக்கும். ஏன் சிலுவை மொழிகள் யோவானில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரே சீடர் அவர் ஒருத்தர் தான். அதனால் அவர் முதல் சாட்சியாக அந்த செய்தியெல்லாம் கேட்டார். அதனால் மற்ற சீடர்களை காட்டிலும் மிக சிறப்பாக, மிக ஆழமாக அந்த நற்செய்தியும் இயேசுவினுடைய கடைசி நாட்களில் நடந்த நிகழ்வுகளையும் குறித்து மிக சிறப்பாக அவர் பதிவு செய்து வைத்திருப்பதற்கான ஒரு காரணமாக இந்த காரணத்தை நாம் பார்க்கலாம். இப்படி தான் இந்த நற்செய்திய நூலை அவர் கம்ப்ளீட் பண்ணிடுறார். கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த 21ஆம் அதிகாரத்தை எழுதுவதற்கு 3 காரணங்கள் அடிப்படையாக இருந்தது. இதுதான் சொன்னேன் 19ஆம் தேதி. 3 காரணம். ஒன்று பார்த்தீங்கன்னா, உயிர்த்த இயேசு கிறிஸ்து தன்னை சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். அது 4 நற்செய்தி நூல்களுமே அந்த செய்தியை சொல்லுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கே தரிசனமானார் இல்லையா? எங்கே தரிசனமானார்? எங்கே இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணாங்க? எருசலேமில் அடக்கம் செய்கிறாங்க. எருசலேமுக்கு தானே பாஸ்கா பண்டிகைக்கு போகிறாரு. எருசலேமில் போகிறாரு தான் ஊர்வலம் போயிட்டு வரோம், குருத்தொலை ஞாயிறு. நம்ம கேட்குறதுக்கு ஒரு தொடர்பு இருக்குதுன்னு யோசிங்க. பைபிளை படிக்கிறப்ப கொஞ்சம் ஆழமாக படிங்க, அர்த்தத்தோடு படிங்க.
பைபிளை படிங்க, வாசிக்காதீங்க. சரியா? அப்போ என்ன ஆகுது? எருசலேமில் தான் அடக்கம் செய்கிறாங்க. ஏன் எருசலேமில் அடக்கம் செய்கிறாங்கன்னா, கொண்டு போக முடியாது கலிலேயா பகுதிக்கு. ஏன்னா ஓய்வு நாள் நெருங்கி விட்டது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் சனிக்கிழமை மாலை 6 மணி வரை ஓய்வு நாள். அதனால தான் ஓய்வு நாளில் உடல்கள் தொங்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பிளாத்துவிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு அடக்கம் செய்கிறாங்க. மற்ற 2 குற்றம் சாட்டப்பட்ட சகோதரர்களும் சாகலை. அதனால் அவங்களுடைய கால் எலும்புகளை உடைக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை உடலை பார்க்கின்றவர்கள் இறந்து விட்டிருந்தார். இவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டார்ன்றது ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்ற தகவலும் நற்செய்தி நூலில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ உடனடியாக அடக்கம் செய்யணும் இல்லையா? நம்ம டைம் பிரகாரம் 12 to 3 இல்லையா? அந்த 3 மணி நேரம் தான் பூமி எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது என்று சொல்லி யோசிக்கிறோம். அதை தான் நம்ம 3 மணி நேர தியானமாக புனித வெள்ளி வழிபாடுகளில் நம்ம தியானிக்கிறோம். அப்போது யோசனை பண்ணி பாருங்கள், அந்த 3 to 6 3 மணிக்கு தான் ஒரு ஜீவனை விட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த 6 மணிக்குள்ளாக இந்த செய்தி போனோம். பிளாத்து இடத்துல அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால், பிளாத்து எருசலேமில் தான் இருந்தார். அனுமதி வாங்கி அங்கு தான் அவரை அடக்கம் செய்கிறார்கள். ஒருவேளை பள்ளம் எடுக்கணும், இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாதிரி கிடையாது. குகைகளில் வைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது மலைப்பகுதி என்பதனாலே. அப்படி குகைகளில் ஒன்றில் தான் அவருடைய உடலை அவர்கள் வைத்து விடுகிறார்கள் இல்லையா? இதுதான் நடக்கிற ஒரு செய்தி. ஆனால் எங்கே போய் என்ன பாருங்கன்னு சொல்லி சொன்னார்? எங்க? கலிலேயாவில். எப்போ சொன்னார்? உயிர்த்தெழுந்த அன்னைக்கு, ஈஸ்டர் அன்னைக்கு மார்க் நற்செய்தி நூலில் தியானித்து இல்லையா? ஏப்ரல் 5ஆம் தேதி அன்னைக்கு தான் சொல்கிறார் மார்க் நற்செய்தி நூலில், என் சகோதரர்களை நான் கலிலேயாவில் சந்திக்கிறேன், அங்கே வாங்கன்ற. கலிலேயா எங்கே இருக்குது? எங்கே இருக்கு? பைபிள் பின்னாடி கொஞ்சம் மேப்பெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்றதுக்கு தான் மேப் போட்டுக்கிறாங்க. நம்ம சொல்கிறது கற்பனை கதை இல்லை. அதெல்லாம் தெர் ஆர் சம் ஜாகிரபிக்கல் எவிடென்ஸ் அப்படின்றதுக்காக தான் மேப் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கணும். இந்த பிளேஸை பார்க்குறப்ப அந்த மேப்பை பார்க்கணும். எரிகோவுக்கு நடந்து சென்றார்னா எரிகோ எங்கே இருக்குது? கப்பர்நகுமுக்கு வந்தார்னா கப்பர்நகும் எங்கே இருக்குது? இல்லை, நாசரேத்தில் இருந்தார். பெத்தானியாவுக்கு எப்படி போகிறாரு? எவ்வளோ தூரம் போகிறாரு? சமரியா வழியாக ஏன் போகிறாரு? சமரியாவை அவாய்ட் பண்ணிட்டு ஏன் போகிறாரு? அதெல்லாம் சொல்லும் போது இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் உங்களால் இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்க முடியும். அப்போது இஸ்ரவேல் தேசத்துடைய வடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் கலிலேய பகுதி. எளிய மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. வேறஸ் ஜெருசலேம் இஸ் எ கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ். அதுதான் அவங்களுடைய தலைநகரம். தலைநகரம் எப்போவுமே மற்ற பகுதிகளை காட்டிலும் எப்படி இருக்கும்? வசதியாக இருப்பாங்க இல்லையா? வசதியாக இருப்பாங்க. அரசு அலுவலகங்கள் இருக்கும், அதிகாரத்தினுடைய மையங்கள். இப்போ இங்கே தான் கவர்னர் மாளிகை இருக்குது, முதலமைச்சர் இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் உடைய ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சஸ் மெயினாக கேபிட்டலில் இருக்கும். அப்போ எருசலேம் என்பது அதிகாரிகளால், சமய தலைவர்களால், ரோம பிரதிநிதிகளாலே வசதியான மக்கள் வாழ்கின்ற ஒரு இடமாக அது இருந்தது, தலைநகரம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில். ஆனால் கலிலேயா என்பது எளிய மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியாக இருந்தது. அப்போ அவங்க ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு தான் அந்த மக்கள் எங்கே வரணும்? இந்த எருசலேமுக்கு பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக, மற்ற பண்டிகைகளை கொண்டாடுவதற்காக வரக்கூடிய வழக்கம் அந்த நாட்களில் இருந்துச்சு. இப்படி வரும்போது தான் அந்த பெத்தானியா, பெத்பகு போன்ற மலை அடிவாரங்களில், எருசலேம் இருக்கக்கூடிய அந்த ஒலிவ மலையின் அடிவாரத்தில், சீயோன் மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் தங்கி காலையில் ரெஃப்ரெஷ் ஆகி எருசலேம் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழக்கம் அந்த மக்களுக்கு இருந்தது. அதுதான் இந்த செய்தியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு தரிசனமானார், உயிர்த்த கிறிஸ்துவை பார்த்தோம் என்ற செய்தி சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, சில நேரத்தில் நம்ம பார்த்தது தான் இல்லையா, நமக்கு தெரிஞ்சது தான் உலகம்னு நினைப்போம். அப்போ சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா, எருசலேமில் தான் இயேசுவை பார்த்தோம், எருசலேமில் தான் ஆண்டவர் தங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்ல ஆரம்பித்தார். சிலர் இல்லை, நாங்கள் கலிலேயாவில் பார்த்தோமே, அங்கே தானே பார்க்குறேன்னு சொன்னார், எனவே கலிலேயாவில் மாத்திரம்தான் அவர் பார்த்தார் என்று சொல்கிறார்கள். இது சர்ச்சில் பிற்காலத்தில் ஒரு டிபேட்டே வருது. அப்போ அந்த டிபேட் அவசியம் கிடையாது, ஆண்டவர் தான் முக்கியம்.
அதனால எருசலேமிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி யோவான் 20ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய யோவான் 21ஆம் அதிகாரத்திலே அவர் கலிலேயாவில் தரிசனமானார். எப்படி தரிசனமானார் என்று சொல்லும்போது இந்த அனுபவத்தை எழுதுறார். நாங்களும் பேதுரு மீன் பிடிக்க போலான்னு சொன்னார், நாங்களும் அவரோடு கூட போனோம் 7 பேர். அப்போ ஆண்டவர் தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த கலிலேயா பகுதியிலும் கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்வதற்காக இந்த நற்செய்தி நூல் எழுதப்படுவதற்கான இந்த 21ஆம் அதிகாரம் எழுதப்படுவதற்கு முதல் காரணம் ஞாபகம் வச்சுங்க இல்லையா? ரெண்டாவது என்ன காரணம்? யாரை குறித்து சொல்கிறது? இன்னைக்கு படிக்க கேட்ட பகுதியில் யாரை குறித்து சொல்றாங்க? நற்செய்தி நூல் யாரை பற்றி சொல்லிச்சு? பேதுருவை குறித்து சொல்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த சீடருடைய அந்த குழாமை, இந்த திருப்பணியை தொடர்ந்து எடுத்து செல்லக்கூடியது யார்? யார் எடுத்து செல்லணும்? ஒரு லீடர் அவசியம் இல்லையா? யாருங்க செய்ய முடியும் இந்த பணியை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு போட்டி இருந்தது. எல்லா இடத்துலையுமே ஒரு லீடர்ஷிப்புக்கு ஒரு போட்டி இருக்கும். அப்போ அந்த போட்டி இருந்ததுனால பவுலும் அப்போ ஒரு பெரிய தலைவராக எமர்ஜ் ஆகி இருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது யார் தலைவர் என்பதை உறுதி செய்வதற்காக இந்த பகுதியை யோவான் எழுதுகிறார். இல்லை இல்லை, இந்த தலைமை பொறுப்பை ஆண்டவர் இயேசுவே பேதுருவிடத்திலே கொடுத்தார், அதனால் அவர்தான் தலைவர். அதுதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் போப் ஆண்டவர் சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் அந்த வெஸ்டர்ன் சர்ச்சோட தலைவர். ஒருவேளை நம்ம சர்ச்சஸ் எல்லாம் உருவாவதற்கு முன்பாக, சீர்திருத்த திருச்சபைகள் வருவதற்கு முன்பாக ஒட்டுமொத்த திருச்சபையினுடைய தலைவராக அவர்கள் இருந்தார்கள். அந்த வரிசையில் முதலாவது போப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு தான். பேதுருடைய கல்லறையின் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய சர்ச் தான் சென்ட் பீட்டர்ஸ் சர்ச். அதுதான் போப் ஆண்டவர் தலைமையிடமாக பணி செய்யக்கூடிய ஒரு ஆலயம், வேட்டிகன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஆலயம் இல்லையா? ரோம் நகரம் நமக்கு தெரியும், 7 குன்றுகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நகரம், மலையின் மீது இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரம். அப்போ முதல் திருச்சபையினுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார், அவர் தான் அப்படின்றதுக்காக இந்த நூலை, இந்த 21ஆம் அதிகாரத்தை அவர் எழுதுகிறார். மூன்றாவது எதற்காக அவர் இதை எழுதினார் என்று சொல்லும்போது, இங்கே நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு தெரியும். 21ஆம் அதிகாரத்தில் மூன்றாவது நிகழ்வு 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை 3 நிகழ்வு தான் இருக்கும். முதல் 14 வசனத்தில் அது 153 மீன்களை பிடித்த நிகழ்வும், அடுத்து 15லிருந்து 19 வரை பேதுருவுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் நடைபெறுகின்ற உரையாடல், அதற்கு பிறகு ஆண்டவருக்கு அன்பாக இருந்த சீடர், இந்த நூலின் ஆசிரியர் என்று கருதப்படுகிற யோவானுக்கும் குறித்து ஆண்டவர் இயேசு பகிர்ந்து கொள்கிற ஒரு செய்தி என்று சொல்லி 3 நிகழ்வுகள். அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த 3 தான் இது எழுதுறதுக்கு அவசியமான ஒரு காரணமாக இருந்தது. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு பதிவு செய்யலை, யோவானே எழுதுறார் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், இந்த நூலில் சொல்லப்படாத அநேக நன்மைகளையும் அநேக போதனைகளையும் ஆண்டவர் இயேசு போதித்திருக்கிறார், எல்லாத்தையும் எழுதுறதுக்கு நேரம் இல்லை, அதனால் இதில் சொல்லப்படாத செய்திகள் அநேக செய்திகள் இருக்கிறது. திருமறையில் சொல்லப்படாத செய்திகள், எழுதப்பட்ட செய்திகள் அநேகம் இருக்கிறது. திருமறையில் இருக்கிற இந்த 66 புக்குகள் மாத்திரமல்ல, இதை கடந்து நிறைய நூல்கள் எழுதப்பட்டது. 4 நற்செய்தி நூல் அல்ல, 15க்கும் மேற்பட்ட நற்செய்தி நூல்கள் இருக்கிறது. தோமா பேரில் நற்செய்தி நூல் இருக்கிறது இல்லையா? அப்படி ஒவ்வொரு தீமோத்தேயு பேரில் நற்செய்தி நூல்கள் இருக்கிறது. அநேகருடைய பெயர்களில் நற்செய்தி நூல்கள், பர்த்திமேயு பேரில் நற்செய்தி நூல்கள் இருக்கிறது. ஆனால் இது போதும் என்கிற நிலையில தான் 4 நற்செய்தி நூல்கள் இல்லையா? இந்த 66 புக்கை படிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாகுது. நிறைய போட படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நிறைய போடலை. எல்லாத்தையும் வேண்டாம்ப்பா, செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டுட்டாங்க. அப்போது இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒரு செய்தினா, இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்பின் சீடரை பற்றி அந்த உரையாடல் நடந்துச்சு. அப்போது ஆண்டவர் சொன்னக்கூடிய அந்த செய்தி என்ன சொல்கிறாருன்னா, பேதுருக்கு ஒரு மரணத்தை ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இவருக்கு என்னன்னு கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வர வர இவர் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன சொன்னோன்னா அதை மாத்திரம் பாருன்னு சொல்கிறார். அப்போ என்ன ஒரு நம்பிக்கை வந்து விட்டது என்று சொன்னால், இவர் சாக மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார். எனவே இவர் சாக மாட்டார் என்று சொல்லி யோவானை குறித்த ஒரு செய்தி முதல் நூற்றாண்டு திருச்சபை வெகு ஆழமாக ரொம்ப பரவியது. ஆனால் நடந்த நிகழ்வு அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. அவர் தான் கடைசியாக இறந்த ஒரு சீடர். அவர் கொலை செய்வதற்கான முயற்சிகளிலும் அவர் தப்பி பிழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம்.
அப்போ இவர் சாக மாட்டான்னு சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் அவரும் இறந்து போறார். ஐயோ, ஆண்டவர் சொன்னது எப்படி தவறாய் மாறும் அப்படின்னு ஒரு செய்தி வருது. சாக மாட்டான்னு சொன்னாங்க, செத்துட்டாரே இப்போ. அப்போதான் யோவானுடைய சீடர்கள் இந்த பகுதியை எழுதுறாங்க. இல்லையா, 23ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளுக்கிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்கள் உலகம் கொள்ளாது என நான் கருதுகிறேன் என்று சொல்லி இரண்டாவது முறையாக இந்த நற்செய்தி நூலை அவர் நிறைவுபடுத்துகின்ற காட்சியை நம்ம பார்க்கலாம். இந்த 3 நிகழ்வுகள் தான் இந்த நற்செய்தி நூல் எழுதப்படுவதற்கான 21ஆம் அதிகாரம் எழுதப்படுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் இல்லையா. அப்போ இந்த 15லிருந்து 19 வரை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு பேதுருவை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆண்டவர் உயிர்த்து விட்டார். உயிர்த்த ஆண்டவரை பார்த்துட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்களால எதுவும் யோசிக்க தெரியல இல்லையா. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுக்கு பின்னாக சென்று விட்டார்கள். இது அவங்க நினைத்து பார்க்காத ஒரு நிகழ்வு. அவர் இறந்துடுவார், குறிப்பாக சிலுவை மரணத்தின் வழியாக இறந்துடுவார் என்று சொல்லி அவங்க யோசிக்கலை. அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறார்கள். அவங்களுக்கு வாழ்ந்த பகுதி இந்த கலிலேயா பகுதி தான். அதனால தான் அவங்க கலிலேயாவுக்கு திரும்ப வந்து விடுகிறார்கள். வந்த பிறகு என்ன பண்ண முடியும்? வழக்கமாக நாம் செய்த அதே தொழிலை செய்யலாம் என்று சொல்லி தான் பேதுரு அந்த மக்களை அழைக்கிறார். நான் மீன் பிடிக்க போகிறேன், சரி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு கூட மற்ற சீடர்களும் போகிறாங்க அப்படின்ற செய்தியை தான் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆண்டவருடைய அழைப்பு ஒரு பக்கம் இருந்தது. அந்த அழைப்பிலே அடுத்த கட்டம் சரியாய் தெரியாத தெளிவில்லாத சூழ்நிலையில் தங்களுடைய பழைய பணிக்கு அவர்கள் திரும்ப சென்று விடுகின்ற காட்சியை நாம் பார்க்கலாம். அப்போதான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி மீண்டுமாக அவர் அழைத்த அந்த அழைப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக நாம் பார்க்கலாம். முதல் அழைப்பை போன்று அதே சூழ்நிலை, மீன் கிடைக்கல, அதே போல வலையை போடுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டபோது மிகுதியான மீன்களை பிடிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். அப்போ இரண்டாவது முறையாக அந்த மக்களை ஆண்டவர் தன்னுடைய திருப்பணிக்காக அழைக்கிறார். அவருடைய அழைப்பை நினைவு கூறுகிறார். இதை தான் பேஷனேட் லவ், வாக்கிங் வித் ஜீசஸ் வித் பேஷனேட் லவ் என்று சொல்லுகிறோம். இந்த அன்பு தான் மாறாத அன்பு இல்லையா. அவர் என்ன பண்ணாரு? அவருடைய அழைப்பை அவங்க ஏற்றுக்கல. சிலர் மறுதளித்து விட்டார்கள். சிலர் அவரோடு கூர்ந்த ஆபத்து வரும் என்று ஓடிவிட்டார்கள். சிலர் பேதுரு போன்றவர்கள் மறுதளிச்சிட்டாங்க. யூதாஸ் போன்றவர்கள் காட்டி கொடுத்தார்கள். அவரோடு கூட ஒரு சீடர் மாத்திரம் இருந்தார் இல்லையா. அப்படி இருக்கிறப்போ அந்த சீடர்களை பார்த்து அவர் எப்படி கூப்பிடுறாரு? எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. எப்படி கூப்பிடுறாரு? 4ஆம் 5ஆம் வசனம் பாருங்க. என்னன்னு கூப்பிடுறாரு? பிள்ளைகளே. பாருங்க, அந்த பழச எதையுமே அவரு சொல்லலை. எடுத்தோடனே அவங்களை கூப்பிடுற வார்த்தை பிள்ளைகளே. ஃபர்ஸ்ட் என்னன்னு கூப்பிட்டாரு? அவங்கள தன்னுடைய சீடர்கள் என்று சொல்லி அழைத்தார். பின்பு இல்லை இல்லை நீங்க என்னுடைய நண்பர்கள் என்று சொன்னார். இப்ப என்னன்னு சொல்றாரு? குழந்தைகளே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போது அவர் குழந்தைகள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறாரோ அப்போதே அவர்கள் செய்த குற்றங்களை அவர் மன்னிக்கிறார், மன்னித்து விட்டார், மறந்து விட்டார். அவருடைய பின்மாற்றமான வாழ்க்கையை அவர் நினைவுபடுத்த விரும்பவில்லை. மாறாக அதே அழைப்பு இன்னும் இருக்கிறது. அந்த அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அந்த அழைப்பிலே உறுதியோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாக அழைப்பு கொடுப்பதற்காகத்தான் முதல் அழைப்பு கொடுத்த அதே கலிலேயா ஏரியின் கரையிலே அவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்குறோம். அப்போது மீன் வச்சு கூப்பிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆண்டவர் இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடர்களுக்கு 3வது முறையாக தோன்றினார் என்று சொல்லி பார்க்கலாம். இது நடந்த பிறகு இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து சொல்கிறார், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா இல்லையா.
அப்போ அவர் சொல்றாரு இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்று எனக்கு தெரியுமே என்றார். உடனே அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்படி எத்தனை முறை சொல்றாரு? 3 முறை சொல்லுகிறார் இல்லையா? ஒன்று பார்த்தீங்கன்னா இவைகளை காட்டிலும் இல்லையா? ஃபர்ஸ்ட்ன்றது இவைகளை காட்டிலும், அந்த டிரான்ஸ்லேஷன்ல கிரேக்க மொழியில் இவைகளை காட்டிலும் என்று சொன்னால் இவைகளை காட்டிலும் என்ன இருக்குதாங்கன்னா, படகு இருக்கிறது, வலைகள் இருக்கிறது, திரளான மீன்கள் இருக்கிறது. அந்த மீன்களை பிடிக்கக்கூடிய அவருடைய வலிமை, அவருடைய ஆற்றல், அவருடைய அறிவு, அவருடைய ஞானம் இதெல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், இவைகளை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? இல்ல, முதல்ல கேட்ட அதே கேள்விதான். உங்களுக்கு 5ல் மீன் பிடிச்சு வச்சிட்டார். மறுபுறத்தில் இந்த மீன் பிடிப்பதற்கு காரணமான ஆண்டவர் நிற்கிறார். இப்ப கூப்பிடுறார், நான் உன்னை மனுஷரை பிடிக்குள்ளாய் மாற்றுகிறேன், வரியா? சாய்ஸ் நமக்கு தான். சில நேரங்கள் ஆண்டவர் நம்மை கட்டாயப்படுத்துவது கிடையாது, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார், அழைப்பு கொடுக்கிறார். ஆர்டர் போடுறதில்லை, அழைப்பு கொடுக்கிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் கொடுக்கிறார். நீ இவைகளை காட்டிலும் மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? இவைகளை காட்டிலும், அந்த அர்த்தம் தான் வந்திருக்கணும். 2வது கேட்கும் போது சொல்றாரு, இவைகளை காட்டிலும். இவர்களை காட்டிலும் யார்? அவங்க இந்த சீடர்கள். இந்த உறவு எப்பவுமே நம்முடைய குடும்பம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கும். சில நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம், இதுதான் எனக்கு முக்கியம், ஆண்டவர் கூட முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோம். இந்த டீம் நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், இதை சுற்றி தான் நம்ம இருப்போம். ஆனால் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும் போது, இவைகளை கடந்து என்னை நேசிப்பதற்கு வருவாயா? இந்த உறவுகளை கடந்து என்னை நேசிக்கிறாயா? அப்படின்றதான் அவருடைய கேள்வியாக இருக்கலாம் இல்லையா? அதுதான் 3வது முறையும் கேட்டு அவர் அதை உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் இல்லையா? முதல் முறையும் கேட்கிறார். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா என்ன கேட்கிறாரு? யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? இல்லையா? அவர் ஆண்டவரே உமக்கு தெரியும்னு சொல்றார். இப்போ 2வது முறையும் அதே கேள்வியை கேட்கிறார். ஏன் கேட்கிறாரு? பதில் கேட்டிருக்காதுன்றீங்களா? ஏன் 2வது முறையும் அதே கேட்கிறார்? இதை நேசிக்கிறாயா அப்படின்ற வார்த்தை, do you love me அப்படின்ற வார்த்தை கிரேக்க மொழியில் பல வார்த்தைகள் அதற்கு உண்டு. ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, அகாப்பே என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அகாப்பேன்னா அது யாருக்குரிய அன்புனா, கடவுளுக்குரிய அன்பு, மாறாத அன்பு. நம்ம மாறினாலும் அவர் மாற மாட்டார். ஓசியா தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, அந்த மாதிரியான அன்பு. இளைய மகன் போய் திரும்பி வந்தபோது அதே அன்போடு ஏற்றுக்கொண்டார் பாருங்க, அந்த அன்பு. அதாவது நம்முடைய செயல்பாடுகள் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை மாற்றுவது கிடையாது. இன்னும் அதுதான் இந்த இடத்துல இவர் சொல்லும் போது சொல்றார். இறைமை தீர்க்கதரிசி அந்த பகுதியில் சொல்லக்கூடிய காட்சியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட், 2வது கவனன்ட். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம், கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டை எப்போ வேணால் நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் பிரேக். வேண்டாம்பா, போதும், முடிச்சுக்கலாம், கான்ட்ராக்டை பிரேக் பண்ணிக்கலாம். ஆனால் கவனன்ட் என்ன பண்ண முடியாது? வி கேனாட் பிரேக். ஆனால் தான் சில நேரத்தில் திருமணத்தை கவனன்ட்டு நினச்சி எப்படி இருந்தாலும் இணைஞ்சு வாழணும்னு வாழ்றவங்க இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் இது கான்ட்ராக்ட், முடிச்சுக்கலாம் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. அவங்க பார்வையில் எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான். ஆண்டவர் இயேசு அதனால தான் சொல்கிறார், திருமண உறவை உடைக்காதீங்க. ஏன்னா அதை அவர் எப்படி பார்க்குறாருன்னா கவனன்ட்டாக பார்க்குறார். ஓசியா தீர்க்கதரிசி அதை தான் சொல்லி கொடுக்குறார். பெண்ணை சேர்த்துக்கொள், அந்த பெண் உண்மை இல்லாமல் போயிட்ட பிறகு கூட நீ போய் அந்த பெண்ணை சேர்த்துக்கொள்னு சொல்ற. அப்போ கடவுளுடைய அன்பு இட்ஸ் கவனன்ட், அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை ஒருபோதும் மீறப்படும் போது தண்டனை வருமே தவிர அந்த உடன்படிக்கை ஒருபோதும் மாறுவது கிடையாது. என் மகன்னா என் மகன் தான், என் மகள் என்று சொன்னால் என் மகள் தான். என் மகளுடைய செயல்பாடுகள் என்ன ஆனாலும்
சிலர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஹானர் கில்லிங்னு சொல்லிட்டு கொண்டுடுறாங்க பாரு. பெற்றோர் பிள்ளைகளை கொள்வதும் பிள்ளைகள் பெற்றோர்களை கொள்வதும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைமுறையில் தான் ஆண்டவருடைய அன்பு, அது எப்படிப்பட்ட அன்புன்னு சொன்னால் உடன்படிக்கையின் அன்பாக வெளிப்படுகிறது, மாறாத அன்பாக வெளிப்படுகிறது. இந்த வார்த்தையை தான் கேட்கிறார். அகாப்பே, டு யூ லவ் மீ வெல், டு யூ அகாப்பே அப்படின்னு கேட்கிறார். பேதுரு என்ன சொல்லிருக்க, எஸ்ன்னு சொல்லியிருக்கணும். ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன். இவர் பயன்படுத்துகிற வார்த்தை பிலியோ என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா நண்பர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அன்பு. இன்னும் கணவன் மனைக்கு இருக்கக்கூடிய அன்பு ஈராஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி பல அர்த்தங்கள் இருக்கிறது உறவுகளுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், இந்த எதிர்பார்ப்பில்லாத அன்போடு என்னை நேசிக்கிறாயா? இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்கள் ஜெபம் கேட்கப்படாவிட்டாலும், நோயினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டாலும், விபத்துகள் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், இதே நம்பிக்கையோடு இதே விசுவாசத்தோடு என்னை தேடுவீர்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதுதான் பேதுரு கேட்கிறார். நான் உனக்கு ஒன்றுமே செய்யலை, டெய்லி என் நிமித்தமாக நீ துன்பப்படுகிறாய், துயரப்படுகிறாய். அப்போவும் இதே மாதிரி வலை போட்டோன்னு 153 மீன் கடிச்சப்போ எப்படி இருந்திருக்கும்? ஜெபம் பண்ணோன்னா உங்கள் வீட்டில் அப்படியே தங்கமாக வந்தால் எப்படி இருக்கும் உங்கள் முகம்லாம்? இப்போவே நினச்சி பார்த்து சிரிக்கிறீங்க பார். அந்த மாதிரி உடலில் காயங்கள் வரும்போதும், துயரங்கள் வரும்போதும், துன்பங்கள் வரும்போதும் இருப்பீங்களா? அதை தான் கேட்கிறார். டு யூ லவ் மீ, டு யூ அகாப்பே? பேதுரு சொல்கிறாரு, இல்லை ஆண்டவர், அதெல்லாம் முடியாது. நான் என்னவா இருக்கிறேன்? ஃப்ரெண்டாக இருக்கிறேன். ஃப்ரெண்டுன்னா என்ன அர்த்தம்? பிலியோ என்று சொன்னால் பதிலுக்கு பதில். நான் சொல்லுவேன் இல்லையா, கல்யாணத்தில் அவர் எனக்கு கிஃப்ட் கொடுத்தா நான் கிஃப்ட் கொடுப்பேன், அவர் என்னை விஷ் பண்ணார்னா நான் அவரை விஷ் பண்ணுவேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். பதிலுக்கு பதில். எனக்கு இன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொடுத்தா நாளைக்கு அவருக்கு வாங்கி கொடுப்பேன். என் பர்த்டே கேக் கொடுத்தா அவங்க பர்த்டேக்கு நான் கேக் கொடுப்பேன். இதுதான் பிலியோ என்று சொல்லக்கூடிய அன்பு. பதிலுக்கு பதில் செய்வோம். இந்த வார்த்தை தான் அவர் சொல்றார். இல்லை ஆண்டவரே, நான் ஒரு நண்பனாக இருக்கிறேன். அதனால தான் 2வது முறையும் ஆண்டவர் கேட்கிறார், அந்த மாறாத அன்போடு உடன்படிக்கை உறவோடு என்னை நேசிப்பாயா? இல்லை ஆண்டவரே, ஒரு நண்பனாக நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். 2வது முறையும் பதில் சொல்றார். 3வது முறை ஆண்டவர் இயேசு இறங்கி வரார். அகாப்பே அன்பை குறித்து கேட்கல. சரி, நண்பனாக நேசிக்கிறாயா? இல்லையா? கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 17ஆம் வசனம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். கேட்கிறாயா? உனக்கு என்னிடம் அன்பு உண்டா? நண்பனை போல நேசிக்கிறேன்னு சொன்னியப்பா, உண்மையாக நண்பனை போல உன் மேலே எனக்கு அன்பு இருக்கா? எனக்கு என் மேலே உனக்கு அன்பு இருக்கான்னு கேட்கிறார். ஏன்னா நண்பன்னால என்ன செய்யணும்னு சொன்னார் ஆண்டவர்? தன் சிநேகனுக்காக தன் ஜீவனை கொடுத்ததை காட்டிலும் பெரிதான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களை என்னன்னு சொல்றேன்? சிநேகிதர் என்று சொல்லுகிறேன், நண்பர்கள் என்று சொல்லுகிறேன்னு சொன்னார். ஆனால் சிநேகிதருக்காக கொடுத்தாங்களா? தெய்வீக அன்பு இல்லைப்பா, மனுஷனுடைய அன்பு கூட உங்ககிட்ட இல்லையே. அதனால தான் கேட்கிறார், உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால், நண்பனை மாதிரி நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னா அவரால் தாங்க முடியல. அதனால தான் இயேசு பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பதும் நீர் அறியாத ஒன்றா அப்படின்னு சொல்றார். இல்லை, அழைப்பை ஆண்டவர் உறுதி செய்கிறார். நம்முடைய பழைய வாழ்க்கையை நினைவுபடுத்துகிற ஆண்டவராக அல்ல, எதற்காக நம்மை அழைத்தாரோ அதில் நாம் தவறு இருந்தாலும் நம்மை ஆற்றல் படுத்தி அந்த பணியிலே தொடர்ந்து நாம் செய்வதற்கு நம்மை மீண்டும் எக்யூப் பண்றார், ஆற்றல் கொடுக்கிறார். இல்லையா? அதுதான் அது. அடுத்து, ஆண்டவரை நேசித்தோமானால் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஒரு பணி கொடுக்கப்படுகிறது.
கடவுளை ஏற்றுக்கொண்டேன், கடவுளை நேசிக்கிறேன், ஆண்டவருடைய மகனாக மாறிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியாது. அவருடைய விருப்பத்துக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். என் சுயத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கடவுள் மேல் இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, நேசிக்கிறாயான்னு கேட்கிறப்போ ஆமான்னு சொல்றப்போ ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்ப என்ன செய்யணும், இனிமே நீ என் ஆடுகளை மேய். அப்ப என்னுடைய பணியை நீ செய்ய வேண்டும். இப்ப ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுவோமானால், இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுவோமானால், அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். அதுதான் நேசிப்பு, அதுதான் அன்பு, அதுதான் அகாப்பே அன்பு, கவனன்ட் லவ். அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அன்புல போனா என்னங்க நடக்கும், இந்த கட்டளையிலே நடந்தால் என்ன நடக்கும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா என்ன நடக்கும்னு சொல்லி தான் 18ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். ஏன்னா அவருடைய சாய்ஸ், அவருடைய பணியை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருந்தது. இயேசுக்கு பின்னாக வரியாப்பான்னு கேட்ட செலக்ட் பண்ணக்கூடிய உரிமை அவருக்கு இருந்தது. ஆனா உயிர்த்த கிறிஸ்துவினுடைய அழைப்பை ஏற்ற பிறகு நாம விருப்பப்படி வாழ்வதற்கான வாய்ப்பு அங்க இல்லை. அதுதான் அவர் சொல்றார் இல்லையா? என்ன சொல்றார் பாருங்க, இது உன்னுடைய பழைய வாழ்க்கை, ஆனால் இப்போது கொடுக்கப்படுகின்ற இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு உன்னை கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன். கைகளை விரித்து கொடுப்பாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அந்த நாட்கள் இந்த வார்த்தைக்கு சிலுவையிலே அறைய போறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா சிலுவை மரணம் உனக்கு வரும். எப்போ வரும்? இந்த அழைப்பை ஏற்று எனக்கு பின் சென்றால், ஆண்டவருடைய அழைப்பிலே நடந்தால் சுகமான வாழ்க்கை கிடைக்கும், போப்பாண்டவரா மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராத. கைகளை விரித்து கொடுப்பாய், நீ விரும்பாத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வார்கள். இல்ல பேதுருடைய வாழ்க்கையிலே நீரோ மன்னனுடைய காலத்திலே கிபி 64க்கு பிறகு நடந்த நிகழ்வு அது. மிக கொடூர அரசராக இருந்தவர் நீரோ மன்னன், ரோம பேரரசராக வரார். பேதுரு என்ன பண்றாரு, நற்செய்தி அறிவிக்கிறார். இந்த செய்தி சொல்லப்படுகிறது, பேதுருவை கைது செய்து விட வேண்டும், சிலுவையில் அறைந்து விட வேண்டும் என்று சொல்லி அரண்மனையிலே பேசிக் கொண்டார்கள் என்கிற செய்தி சீடர்கள் வழியாக பேதுருவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ பேதுருவை தப்பிக்க வைத்து விட வேண்டும் என்று சொல்லி இரவிலே கூட அவரை உட்கார வச்சு கட்டி அவரை இறக்கி விடுகிறார். இறங்கி வேகமாய் அந்த குன்றிலிருந்து வெளியே போறார். இரவு, நள்ளிரவு. கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்க்கிறார், எதிரில் யாரோ ஒருத்தர் சிலுவையை சுமந்து கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறார். கிட்ட வந்தோடனே பார்த்த உடனே ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகிறத பார்க்கிறார். சொல்றார், ஆண்டவரே, ஒரு முறை நீர் சிலுவையை சுமந்ததே போதுமே, மீண்டும் ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். இந்த சிலுவைக்கு பயந்துதான் நீ போறியப்பா, அதனால உனக்கு பதிலாக மீண்டுமாய் சிலுவை சுமந்து கொண்டு சிலுவையில் அறையப்படும்படியாய் ரோமை நோக்கி நான் செல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இல்ல ஆண்டவரே, ஒரு முறை சிலுவை சுமந்ததை போதும், நானே போகிறேன் என்று சொல்லி பேதுரு திரும்ப ரோமுக்கு போகிறார். சீடர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி இரவு வீதியிலே தங்கியிருந்து காலையிலே வழக்கம் போல ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் அறிவிக்கிறார். கைது செய்யப்படுகிறார். சிலுவை மரணம் அவருக்கு பரிசாக அளிக்கப்படுகிறது. அப்பதான் அவர் கேட்கிறார், என்னை சிலுவையில் அறையுங்கள், நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் எனக்கு ஒரே ஒரு விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி. என்னன்னு கேட்கிறான், என் ஆண்டவரை போல நேராக சிலுவையில் அறைவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, எனவே என்னை தலைகீழாக சிலுவையில் அறைந்து விடுங்கள், அவரை போல சாவதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி சாவிலும் தன்னை தாழ்த்தினார். பாருங்க, கடவுள் ஒருத்தரை தலைவராக ஏற்படுத்தியிருக்கிறார்னா, ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தாழ்மையை அவர் தரித்து கொண்டிருக்கிறார். அதன்படி நீரோ அரசனுடைய கட்டளையின்படி தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார். அந்த இடத்துல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பீட்டர்ஸ் அந்த ஸ்கொயர் சர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை, ஒரு ஆண்டுடைய அன்பிலே நடப்பது இதுதான். வாக் வித் த பேஷனேட் லவ் ஆஃப் கிரைஸ்ட்.
கடவுள் உயிர்த்த கிறிஸ்துவை நம்புகிற மக்களாக நாம் இருப்போமானால் உயிர்த்த கிறிஸ்துனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் என்ன வந்தாலும் சந்திக்கும்படியாய் வாழும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. மண்ணுலக வாழ்க்கையை நோக்கி அல்ல, விண்ணக வாழ்க்கையை நோக்கி நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே விண்ணின் மக்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உணர்வை தருவாராக. செபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, மணமக்கள் அந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் ஆண்டவர் நீர், நிறைவாய் நாங்கள் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் ஆண்டவரை உலகிலே அனுப்பி அவருடைய சிலுவை மரணத்தின் வழியாய் பரிபூர்ணமான வாழ்வை நீர் எங்களுக்கு கட்டளை இட்டிருக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்த கிறிஸ்து பின்மாற்றம் அடைந்த சீடர்களை சந்தித்த இந்த நிகழ்வுக்காக, நேசிக்கிறவர்கள் உங்களுடைய திருப்பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய திருப்பணியை செய்வதனாலே நன்மை அல்ல தீமையே வரும், அதையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உறுதியாய் பேதருக்கு நீர் சொன்னதற்காக ஆண்டவரே, அந்த அழைப்பை எங்களுக்கு நீர் தருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும். அந்த அழைப்புக்கு நேர்மறையாய் பதில் சொல்லக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். அழைப்பு நிமித்தமாக வருகின்ற துன்பங்களை துயரங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும். மண்ணிலே வாழ்கிறவர்களாக அல்ல, விண்ணக வாழ்க்கையை வாஞ்சிக்கிறவர்களாக வாழ, மண்ணிலிருந்து வினை நோக்கி பயணிக்க, நம்பிக்கையோடு பயணிக்க எங்களுக்கு உணர்வை தார். இறைமை இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் துயர துணியோ இதை யாரென்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிடோ, என் காரியமாகவே யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிடோ. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே